இன்றைக்கு இன்னொரு வாழ்க்கைக்கு நாம் போக வேண்டும் என்பதற்காக தேவன் காட்டின அன்பு வித்தியாசமாக இருக்கிறது. அந்த அன்பை ஒரு வித்தியாச கண்ணோட்டத்தில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு வித்தியாச கண்ணோட்டத்தில் பார்க்க போகிறோம். இந்த அன்பை எதோடு ஒப்பிட்டு பார்ப்போம் என்று சொன்னால், இயேசுவும் சமாரியா ஸ்திரீயும் என்று சொல்லுகிற ஒரு சம்பவத்தை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த காரியத்தை இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாச கண்ணோட்டத்தில் பார்க்கலாமா? திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம். யாராச்சும் படிங்களேன். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதா இருந்தபடியால், சரி, யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபினுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணறு அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. போதும், நன்றி. ஏலியும் சேர்த்து வாசிருமா. போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படிக்கு ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். Okay, we all know the story. Okay, who don't know the story? I want your hands up right now. And I know no hands will come up. God bless you. Okay, so ஒரு சிலர் தெரியாததற்கு இப்போ நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னால், இயேசு அவர் இருந்த இடத்திலிருந்து அவர் கலிலேயாவுக்கு போகிறார். கலிலேயாவுக்கு போகிற பாதையில் சமாரியாவை தாண்டி போக வேண்டியதாக இருந்தது. He had to go into Samaria in order to go to Galilee. இப்போ அவர் போகிற வழியில் இப்போ இந்த சமாரியா ஸ்திரீயை சந்திக்கிறார் என்று வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த நாட்களில் என்ன இல்லை, எந்த விதமான வாகன வசதிகள் கிடையாது, எல்லாமே கால்நடை தான். அவர்கள் நடந்து போயிருந்தார்கள். இப்போ நடந்து போகிற பாதையில் அவர்களுக்கு ஒரு விசை பசி வந்து விட்டது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், 12 சீஷர்கிட்ட சொல்கிறார், நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வா, நான் முன்னுக்கு போகிறேன் என்று சொல்லி அவர்கள் சாப்பாடு வாங்க போகிறார்கள். அன்றைக்கு கிராப்லாம் கிடையாது, ஊபர்லாம் கிடையாது, நடந்து தான் போகணும். சரி, எஜமானன் பசியாக இருப்பாரேன்னு சொல்லி அவர்கள் நிச்சயமாய் அங்காங்கே போய் they would have rushed to find food so that the master who is hungry can eat. அப்படியாய் அவர்கள் தேடி போய் உணவு தேடி கடந்து போகிறார்கள். அந்த இடத்தில் அவர்கள் கடந்து போகும்போது ஆண்டவர் ஒரு சமாரியா ஸ்திரீயை சந்திக்கிறார். Jesus meets a woman of Samaria. இந்த கதை நமக்கு தெரியும் தானே. இப்போ அவர் சோர்வாயிருக்கிறார். அவர் சோர்வாயிருக்கிற பட்சத்தில் அவர் சிகார் என்று சொல்லுகிற ஒரு பட்டணத்தின் நடுவே யாக்கோப்புடைய கிணறு ஒன்று இருக்கிறது. அந்த கிணறு அருகில் அவர் இளைப்பாறுகிறார். அந்த இளைப்பாறுதலின் இடத்தில்தான் அந்த சமாரியா ஸ்திரீயை சந்திக்கிறார். இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அவர் கலிலேயாவுக்கு போகிற பாதையில் சமாரியாவை தாண்டி போகணும். சரிங்களா? ரைட்டுங்களா? ஆனால் அவர் சமாரியாக்குள்ள நிற்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை கிடையாது. Do you understand? He has to go into Samaria in order to go to Galilee. But there is no need for him to stop at Samaria. Catch my point? You don't need to stop over. You know, if you want to go to Europe, probably you stop over at Thailand, Bangkok. After that you go. ரைட்டுங்களா? பட் அவர் ரெஸ்ட் பண்ணுறாரு, அவர் இளைப்பாறுகிறார். அதனால் கொஞ்ச நேரம் யாக்கோப்பின் கிணறுக்கு பக்கத்தில் உட்காருகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. இதில் என்ன இன்னொரு காரியம் என்று சொல்லும் பொழுது, அந்நாட்களில் சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் என்ன இல்லையா, ஒரு தொடர்பு இல்லை. am I right? அவர்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அவர்கள் பேசிக்கொள்ள மாட்டார்கள். இப்படியாய் இருப்பார்கள். பார்க்க முடியாது, பேச முடியாது. என்ன நடக்கிறது, ஏன் இப்படி என்று சொல்லும் பொழுது, யூதர்கள் இந்த சமாரியர்களை எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களும் யெகோவா தேவனை தான் ஆராதிக்கிறவர்கள், மறந்துடக்கூடாது. ஆனால் இவர்கள் யெகோவா தேவனை ஆராதிக்கிற விதம் வித்தியாசமாக இருக்கிறது. புரியுதுங்களா? கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. இவர்கள் சொல்லுகிறார்கள், யூதர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் எருசலேமில் தான் தேவனை ஆராதிக்க வேண்டும். இவர்கள் மலையோரமாய் வேறு ஒரு பகுதியில் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். உன்னுடைய வழிபாடு தவறாய் இருக்கிறது என்று யூதர்கள் சமாரியர்களை சொல்லுகிறார்கள். சமாரியர்கள் சொல்லுகிறார்கள், நான் செய்வதுதான் சரி என்று யூதர்களை குறை சொல்லுகிறார்கள். அப்படியா இருக்க யூதர்கள் சமாரியரை பார்க்கும்போது இவன் ஆவிக்குரிய ரீதியில் அசுசி உள்ளவன், சுத்தமில்லாதவன் என்று பார்க்கிறார்கள்.
They look at them as not proper worshippers. தேவனை சரியாய் ஆராதிக்க முடியாதவர்கள் என்று முடிவெடுக்கிறார்கள். உன்னிடத்தில் என்ன இல்லை? ஆவிக்குரிய ஒரு தன்மை இல்லை என்று முடிவெடுக்கிறார்கள். யூதர்கள் சமாரியர்களை தமக்குரியவர்கள் என்று சொல்லாமல் அவர்கள் தேவனற்றவர்கள் என்று பிரித்து போகிற ஒரு காலம். புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? ரொம்ப நாளாய் நடக்கிற ஒரு சம்பவம் தான் இது. இப்ப இயேசு வருகிறார். இயேசு சமாரியாவின் பாதையில் வருகிறார். நமக்கு எல்லாம் என்ன தெரிகிறது? அவர் இளைப்பாறுகிறார், கொஞ்ச நேரம் சமாரியாவில் உட்காருகிறார். சில நேரங்களில் நாம் செய்யாத தவறுக்கு ஜனங்கள் நம்மை நீ இந்த மாதிரி செஞ்சிட்ட என்று சொல்லும் பொழுது கோபம் வரும். ரைட்டுங்களா? கோபம் வராதுன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்ப்போம். கோபம் வரும். ஆனால் சில நேரங்களில் நான் பழைய வாழ்க்கையில் நான் தவறு செய்தவன் தான், இப்போ நான் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறேன். இந்த புதிய வாழ்க்கையில் நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது என்னுடைய பழைய வாழ்க்கையை இன்னும் நோண்டி 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 இன்னும் பழைய வாழ்க்கையை கிண்டிக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? அதையும் கேட்கும்போது நமக்கு கோபம் தான் வரும். am I right? சரிங்க தானே நான் சொல்கிறது? சில பேர் அடிச்சிருவாங்க. ரைட்டுங்களா? ஏன்டா பழசை பற்றி பேசுகிறேன்னு. ஆனால் இயேசுவுக்கு இந்த சமாரியாவின் காரியங்கள் பழைய காரியங்கள் என்று தேவனுக்கு தெரியுமா? தெரியாத? ஆண்டவருக்கு தெரியும். இவர்கள் செய்கிற ஆராதனை தவறு என்பதை அவர்களுக்கு தெரியும். இவர்களுடைய நம்பிக்கை தவறானது என்பது தெரியும். இவர்களுடைய பாவம் என்ன ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் நம்மை போல நம்முடைய பாவங்களை அவர் அறிந்திருக்கிறது போல இந்த சமாரியா ஜனங்களுடைய பாவங்கள் என்ன என்று அறிந்திருந்தார். அவர்களுடைய வழிபாடுகள் தவறு என்று உணர்ந்திருந்தார். இருப்பினும் அவர் இதோ கலிலியாவுக்கு போகிற பாதையில் இந்த சமாரியாவின் தேசத்தில் சீகார் என்று சொல்லுகிற அந்த பட்டணத்தின் அருகே கொஞ்ச நேரம் இளைப்பாறுகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சமாரியர்களை யூதர்கள் எப்படியாய் பார்த்தார்கள்? நம்பிக்கையற்றவர்கள், தேவன் இல்லாதவர்கள். நம்ம பாஷையில் பார்க்க போனால் இவன் லூசு அப்படின்னுவோம், இவன் முட்டாள். ஏனென்றால் இவனுக்கு சரியான வழிபாடு தெரியவில்லை. அப்படியாய் சொல்லும்போது what do? We normally do two things. We will attack that person or we will alienate that person. You know what's the meaning of alienate? அவர்களை நம்ம புறம்பே தள்ளிவிடுவோம், இல்லைன்னா நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவர்களை தாக்குவோம். சபையில் நடக்கிற காரியத்தை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். சில நேரங்களில் நம்முடைய லெவலுக்கு ஒருவன் இல்லை ஒருத்தி இல்லை என்று சொல்லும்போது நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? அவங்கள ஒதுக்கி வச்சிருவோம். ஒரு சிலர் என்னம்மா செய்வாங்க? எனக்கு நீ என்னுடைய தரத்துக்கு இல்லை, உன்னை ஒதுக்கி வச்சு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்களை வார்த்தையினால் அவர்களை காயப்படுத்துவார்கள். இப்போ அப்படிப்பட்ட ஒரு சம்பவ காலத்தில் தான் யூதர்களும் சமாரியார்களும் இருந்த காலகட்டத்தில் தான் இயேசு சமாரியாவுக்கு கடந்து போகிறார். இன்றைக்கு நம்மை போல நம் தேவன் இல்லை. அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லதான் ஆகணும். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் பட்சபாதம் பார்க்காத தேவன். அவர் யாரையுமே வித்தியாசமாய், நான் யாக்கோப்பை வித்தியாசமாய் பார்ப்பேன், நான் ஆபிரகாமை வித்தியாசமாய் பார்ப்பேன், அப்படியாய் பார்க்கிற பட்சத்தில் தேவன் அப்படியாய் பார்க்க மாட்டார். தேவன் இவங்க இருவரையும் எப்படி பார்ப்பார்? ஒரே மாதிரி தான், சமமாய் தான் பார்ப்பார். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இதோ யூதர்கள் இந்த சமாரியர்களை தள்ளி வைத்தார்கள். இவன் புரோஜனமற்றவன், இவன் தேவனற்றவன் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தின் நடுவே கர்த்தர் போய் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது எனக்கு யாக்கோப்பை பிடிக்கல, எனக்கு ஆசீர்வாதத்தை பிடிக்கல, அதனால நான் அவர்களை ஒதுக்கி வைக்கிறேன். எனக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இவரை நான் என்னையா நீ செய்கிற அப்படின்னு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறேன். And just because I do that, that does not necessarily mean that God has to also do that. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்? நான் இப்படி செய்கிறேன், என் சபை இப்படி செய்கிறது, என் தலைவர்கள் இப்படி செய்கிறார்கள், அதனால தேவனும் இப்படி தான் செய்ய வேண்டும் என்று ஒரு கட்டாயம் தேவனுக்கு கிடையாது. அதனால தான் அவர் தேவனாய் இருக்கிறார், நாம் சராசரி மனுஷர்களாய் இருக்கிறோம். அவர் என்ன செய்கிறார்? புறக்கணிக்கப்பட்ட ஜனங்கள் மத்தியில் இளைப்பாறுகிறேன் என்று சொல்லுகிற ஒரு பட்சத்தில் அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். எத்தனை பேருக்கு புரிகிறது? மீனிங் he did not go into Samaria to rest, though he was tired. He had a different agenda. அவருக்கு வேறு ஒரு காரியம் சிந்தையில் இருந்தது, மனதில் இருந்தது. அதற்காக தான் சமாரியாவுக்கு போனார். என்ன பாஸ்டர் ஆதாரம்லாம் இருக்குங்கய்யா, ஆதாரம்லாம் இருக்கு, வசனத்திலே பார்க்கிறோம். அன்றைக்கு அவர் அந்த சமாரியாவின்
அந்த சீகார் என்று சொல்லுகிற பட்டணத்தில் யாரேனும் ஒருவர் வருவாரா, என்னுடைய அன்பை அல்லது அவருடைய அறியாமையை என்னுடைய உண்மையினால் அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி யாக்கோபின் அந்த கிணறுக்கு அருகில் அவர் உட்கார்கிறார். இன்றைக்கும் கூட தான் உங்களுடைய சிலரில் இன்னும் ஒரு அறியாமையில், இன்னும் ஒரு தெளிவுக்குள் வராத பட்சத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிணறு அருகே காத்து கொண்டிருக்கிறார். எதற்கு தெரியுமா? ஒரு உண்மையை சொல்ல. எதற்கு தெரியுமா? ஒரு தெளிவை உங்களுக்கு கொடுக்க. அன்றைக்கு சமாரியா ஸ்திரீக்கு அவர் உண்மையை சொல்லுவதற்காக காத்து கொண்டிருந்தார். இன்றைக்கும் நம்முடைய கடைசி நாள் திருச்சபைக்கு he has something to say. He wants to let you know the truth. And because of that he is still waiting at a well. How many of you understand that? இன்றைக்கும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன். யாருக்காச்சும் சந்தேகம் இருக்கா? தேவனுடைய குமாரன். அவருடைய ஸ்தானத்துக்கு அவர் என்ன செய்யலாம்? சமாரியாவின் ராஜாவை போய் பார்த்து, ஐயா உன்னுடைய போதனை கொஞ்சம் தப்பாக இருக்கு, நான் உனக்கு கொஞ்சம் தெளிவை கொடுக்கலாமா என்று சொல்லி சமாரியாவின் ராஜாவை போய் பார்த்திருக்கலாம். அல்லது அவர்களுடைய வேத வல்லுநர்களை போய் பார்த்திருக்கலாம், அவர்களுடைய பரிசேயர்களை போய் பார்த்திருக்கலாம், சபை தலைவர்கள், தேவாலயத்தின் தலைவர்களை போய் பார்த்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படியாய் பார்க்காதபடிக்கு எந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ, யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு நான் தெளிவை கொடுக்க போகிறேன், சத்தியத்தை சொல்ல போகிறேன், உண்மையை சொல்ல போகிறேன் என்று சொல்லி அவர் எங்கே போய் காத்திருக்கிறார்? யாக்கோபின் கிணறு அருகே. எத்தனை பேருக்கு புரிகிறது? போனது 12 சீஷர்களோடு தான், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்ப யாராச்சும் ஒருவர் வாரான்னு சொல்லும்போது சமாரியாவின் ராஜா வரல, தலைவர்கள் வரல, வேத வல்லுநர்கள் வரல. வந்தவ யாரு? ஒரு சமாரியா ஸ்திரீ. அவளுக்கு வேதம் பேர் கொடுக்கல. அதனால் இன்றைக்கு நானும் அவளுக்கு வேற பேரும் வைக்க போகிறது கிடையாது. ஒரு பேரில்லாத ஒரு ஸ்திரீ வருகிறாள். தேவனுடைய திட்டம் என்ன? இவளிடத்துல முதலாவது என்னுடைய அன்பை காட்ட வேண்டும், உண்மையை காட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியத்தை செய்கிறார். 12 சீஷர்கள்ட்ட ஏற்கனவே சொல்லிடுறாரு, நீ போய் சாப்பாடு. சில நேரங்களில் நம் பக்கத்தில் இருக்கிறவங்களை கொஞ்ச நேரம் தள்ளி வைக்கிறது தப்பே கிடையாது. எத்தனை பேருக்கு புரிகிறது? கணவன் சொல்லிடக்கூடாது, பத்தியா பாஸ்டர் சொல்லிட்டாரு கொஞ்ச நாள் நீ தனியாகவே இரு, அப்படிலாம் சொல்லிடக்கூடாது. சில நேரங்களில் நம்மோடு இருக்கிறவங்களை கொஞ்சம் தூரமாய் வைப்பது நல்லது. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? கேட்குறீங்களா? டோன்ட் கன்க்ளூட் திஸ் இஸ் ஃபால்ஸ் டீச்சிங். ஏன் தெரியுமா? கர்த்தர் எனக்கென்ற ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தெளிவாக சொல்கிறார், இந்த பாதையில் தான் நீ இந்த விதத்தில் தான் செய்யணும்னு சொல்கிறாரு. நான் இப்படியாய் போகிறேன். என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த தரிசனம் கிடையாது. என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் எடுக்கிற வழி சரியாய் தெரியாது. புரிஞ்சாச்சுன்னா ஆமேன்னு சொல்லுங்க. நான் எடுக்கிற வழி தவறாக இருக்கும். அதனால் அவர்களை என் பக்கத்தில் வைத்தால் கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிற அந்த திட்டத்தை என்னால் நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். எத்தனை பேருக்கு புரிகிறது? கணவன் மனைவியும் இருவரும் இணைந்தவர்கள் தான், குடும்பம் இணைந்தவர்கள் தான். சில நேரங்களில் தேவன் எனக்கென்று விதைக்கிற தரிசனத்தை மனைவிக்கு விதைக்க மாட்டார். மனைவிக்கு விதைத்திருக்கிற தரிசனம் கணவனுக்கு இல்லாமல் போகும். ரைட்டுங்களா இல்லைங்களா? எல்லாம் இங்கே அனுபவசாலி உட்கார்ந்துருக்கிறீங்க. நமக்கு தெரியும் என்ன நான் சொல்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும். அதனால தான் சொன்னேன், ஒரு சில நேரங்களில் அவர்களை தள்ளி வைப்பது நல்லது. ஏன் தெரியுமா? அப்படி இல்லை என்று சொல்லும் பட்சத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஐயா நீ செய்வது தவறு, இதை நிறுத்திவிடு என்று சொல்லுவார்கள். என்ன செய்வார்கள்? யாக்கோபிட்ட போய் சொல்லுவாங்க, இவர் செய்கிற வழி தவறாக இருக்கிறது என்று சொல்லி உண்மையை தெரியாமல் ஒரு பொய்யை சொல்லுவார்கள். அவர்கள் என் பக்கத்தில் இருக்கிறபடினால் கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தை நான் அவரிடத்தில் சொல்லல, அதனால இவன் செய்வது தவறான ஒரு காரியம் என்று ஒரு முடிவுக்குள் வந்து விடுவார்கள். இது இப்படிதான் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைத்த விதத்தில் நான் அப்படி செய்யவில்லையே என்று சொல்லி அவர்கள் என்னை தவறாய் பார்த்து விடுவார்கள். அதனால தான் சொல்கிறேன், சில நேரங்களில் நம் பக்கத்தில் இருக்கிறவங்க, நான் பக்கத்தில் இருக்குன்னு சொன்னது நான் கணவன் மனைவின்னு மட்டும் சொல்லல, நீங்கள் முடிவு செய்யுங்க. உங்கள் பக்கத்தில் யார் இருக்கா, உங்களுடைய தரிசனத்துக்கு தடையாக யார் இருக்கிறா, அவங்கள கொஞ்சம் தள்ளி வைங்கயா. அதை தான் சொல்ல வரேன். புரிஞ்சா? நான் இங்கே குடும்பத்தை பிரிக்க வரல, அந்த சத்தியம் இது கிடையாது. தெளிவாக அறிந்து கொள்ளணும். ஏன் தெரியுமா? நான் கேட்டேன்ல, ஒரு உதாரணம் ஏதாச்சும் இருக்கா? இருக்குங்கயா.
இயேசுவுடைய வாழ்க்கையில் உதாரணம் இருக்கு. அவர்களுடைய பக்கத்திலே ஊழியம் செய்தவர்கள் அவரை தடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதனால தான் இயேசு இந்த சமாரியா ஸ்திரீயுடன் பேசுவதற்கு சீஷர்கள் 12 பேரையும், அதாவது 12 சாப்பாடு வாங்கணும், 13 சாப்பாடு வாங்குறதுக்கு 12 பேர் போகணுமா? புரியுதுங்களா? பாயிண்ட் புரியுதுங்களா? அதாவது 12 பேரையும் அனுப்பிட்டார். ஏனென்றால் அவருடைய காரியத்தை அவர் செய்ய வேண்டும் என்று சொன்னார். தமக்கு கிட்ட இருக்கிறவங்களை கொஞ்ச நேரம் தூரமாய் தான் வைக்க வேண்டும். புரியுதுங்களா? இந்த சமாரியாவின் காரியத்தை அவர் சரிப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். தம்மோடு நெருங்கி இருந்த 12 சீஷர்களையும் கொஞ்ச நேரம் தூரமாக வைத்து தான் ஆக்கணும். வசனம் இருக்கு. ஒரு நாள் பர்த்திமியோ என்று சொல்லுகிற ஒரு குருடன் இருந்தான். இருக்கிறானா? அவன் தாவீதின் குமாரனே என்று கூப்பிடுகிறார். அவனை அமைதியாய் இருக்க சொன்னவர்கள் சீஷர்கள். இன்னொரு ஸ்திரீ இயேசுவின் பின்பா எனக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி வருகிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறாங்க சீஷர்கள், அவளை அமைதியாக இருக்க சொல்லுங்க ஆண்டவரே, அவன் நம்ம பின்னால் வந்துகிட்டு இருக்கா, சத்தம் போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறா, அவளை அமைதியாக இருக்க சொல்லுங்க ஆண்டவரே என்று சொல்லுகிறார். இன்னொரு சம்பவம் இருக்கிறது. இயேசு தம்முடைய மரணத்தை குறித்து பேசுகிற ஒரு சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்லும்போது பேதுரு இயேசுவை தனியாய் கூப்பிட்டு he rebuked Jesus. Do you remember that incident? இயேசுவை கடிந்து கொள்ளுகிறான். யாரு? பேதுரு. தேவனுடைய அருகில் இருந்தவன் தானே. அந்த பெண்ணை குறித்து சொல்லும்போது 12 சீஷர்களும் தேவனுடைய பக்கத்தில் இருந்தவங்க தானே. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு சில நேரங்களில் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களை கொஞ்சம் தூரமாக தான் வைக்க வேண்டும். ஏன் இல்லை என்றால் தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற தரிசனத்தை என்னால் செய்து முடிக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன். ஏனென்றால் சீஷர்கள் அன்றைக்கு சமாரியா சீகார் என்ற பட்டணத்தில் இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் தேவன் செய்யக்கூடிய காரியத்தை முழுமையாய் செய்திருக்க முடியாது. அவர்கள் தேவனை கேட்டிருக்க மாட்டார்கள். ஏன் ஆண்டவரை இப்படி செய்கிறீங்க என்று கேட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் சிந்தையில் என்ன சிந்திச்சிருப்பாங்க? இவர் செய்வது தவறு, இவர் செய்வது தவறு. ஏன் தெரியுமா? இயேசுவுடைய இடத்துல வேற யாரேனும் ஒரு யூத தலைவன் வந்திருந்தா அப்படி செய்ய மாட்டான். அவன் கலிலேயாவுக்கு கடந்து போகிறான் என்று சொன்னால் அவனுக்கு இளைப்பாறணும்னா கொஞ்ச நேரம் அந்த இடத்துல இளைப்பாறிட்டு அவன் கடந்து போயிருப்பான். ஆனால் நம்ம தலைவர் என்ன செய்கிறாரு? இளைப்பாறிட்டு சுவிசேஷத்தை அங்கே வெளிப்படுத்துகிறாரு, தம்முடைய அன்பை அங்கு வெளிப்படுத்துகிறார். சமேரியா ஸ்திரீயை பார்ப்போம். அந்த சமேரியா ஸ்திரீயை பார்க்கும்போது அவ ஒரு வித்தியாசமானவன். ஏன்? அவ ஒரு விதத்தில் முரட்டாட்டம் உள்ளவளாய் காணப்படுகிறார். She appears to be like a defensive woman. அவளுடைய முரட்டாட்டத்துக்கு பின்பாய் ஒரு காரியம் இருக்கிறது. சில நேரங்களில் இப்போ இந்த பிள்ளையை எடுத்துக்கோமே, இந்த பிள்ளைய தினமும் இந்த பிள்ளையை கொட்டி 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 கீழே இங்கே இரு இங்கே இரு இங்கே இரு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு நாள் ஒரு தன்மானம் இருக்குது. என்னடா தினமும் கொட்டிக்கிட்டு இருக்கிறானுங்களே இவனுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் இவ பொங்கி எழும்புறா. நிறுத்து அப்படின்றா. இனிய சொல்லாது, நிறுத்து அப்படின்றா. என்ன சொல்ல வரேன்? ரொம்ப நாள் கீழேயே இருந்துட்டு திடீரென்று அவங்களுக்கு பார்த்தோம், அபேஸ் போதும்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி எழும்புறாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இந்த ஸ்திரீ. ஏனென்றால் யூதர்களும் சமாரியர்களுக்கும் ஒருவருக்கொருவர் ஆகாது. இப்போ அவ யூதனான இயேசுவை பார்க்கும்போது இவன் ஏதேனும் ஒன்றை என்னிடத்தில் சொல்லி என்னை தள்ளி விடுவானே என்று சொல்லி இயேசு அவள்கிட்ட போய் என்ன கேட்கிறாரு? ஒரே ஒரு வார்த்தை, அம்மா சிக்கி ஐபலி கசி அப்படின்றாரு. இவ ஒன்று என்ன செய்யணும்? முடியோன்னு சொல்லணும், இல்லைன்னா தபலே. அவ்வளோதான், 2 விஷயம்தான். ஏய், நீ யூதன், நான் சமாரியன், உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி நீ என்கிட்ட தண்ணி கேட்கிற? இது முரட்டாட்டத்துக்குரியது. திஸ் இஸ் கால்ட் டிஃபென்சிவ்னஸ். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயை நாம் இந்த ஸ்திரீயின் நடுவில் சந்திக்கிறோம். தினமும் அடிபட்டனால அவள் அப்படி இருக்கா, அவள் அப்படி தான் இருப்பான்னு சொல்லலை. இது ஒரு கணிப்பு. ஏனென்றால் வேதம் சொல்லவில்லை அப்படி. அவளுடைய வார்த்தையை கொண்டு நான் ஒரு ஒரு முடிவுக்குள் வந்திருக்கிறேன். இப்போ இதில் பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஏற்கனவே இவங்க 2 பேருக்கும் ஆகாது, சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும். நடுவில் இயேசு நிற்கிறார். சரி பரவாயில்ல, நிற்கிறார். இளைப்பாறுகிறார், பரவாயில்ல. யாக்கோப்புடைய கிணறு பக்கத்தில் உட்கார்றா, பரவாயில்ல. அங்கே ஏன் அவளோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும்? ஏன் அவளிடத்தில் தண்ணீர் கேட்க வேண்டும்? அவள் சமாரியன், இவர் யூதர்.
அவ சொல்கிறா, உன்னிடத்துல தான் தண்ணி கேட்குறியே, அதை தண்ணியை மொண்டு எடுப்பதற்கு உன்னிடத்துல ஒன்றுமே இல்லையே, தண்ணி ரொம்ப ஆழமாக இருக்க, எப்படி நீ என்கிட்ட கேட்குற? ஐயா, இந்த ஸ்திரீயோடு தேவன் சந்திக்கிற இந்த உரையாடல் இருக்கிற இது ஒரு வித்தியாசமானது, ஆனால் ஒரு விசேஷித்தமானது. ஏனென்றால் அவர் இயற்கை, அதாவது அவருடைய கலாச்சாரத்துக்கு அப்பால் இயேசு ஒரு காரியத்தை செய்கிறார். No Jew will stop and speak to a Samaritan in those days. இயேசு அதை செய்கிறார். ஏனென்றால் அவர், எத்தனை பேருக்கு தெரியும், ஆண்டவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தால் அதை அவர் வீணாக்க மாட்டார். அதை தான் அவர் செய்கிறார். Now he has been given an opportunity to let the Samaritans know the truth. ஒரு உண்மையை சரியாய் சொல்லக்கூடிய ஒரு தருணம் ஆண்டவராகிய இயேசுவுக்கு கிடைத்திருக்கிறது. அவர் அந்த தருணத்தை பயன்படுத்துகிறார். அவருடைய காரியத்தை அவர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் 2 காரியம் நடந்தே ஆகணும். சமாரியர்களுக்கு உண்மையையும் தெளிவையும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் 2 காரியத்தை செய்யணும். முதலாவது, தம்முடைய 12 சீஷர்களை கொஞ்ச நேரம் தள்ளி வைக்கணும், நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வா. 2வது, அந்த ஸ்திரீயோடன் கலாச்சாரத்துக்கு அப்பால் பட்டு அந்த ஸ்திரீயோடு என்ன செய்யணும், பேசிதான் ஆக வேண்டும். இத்தனை பேருக்கு புரியல, புரியுதுங்களா நான் சொல்றது? இதை அவர்கள் சில நேரங்களில் இது இப்படிதான் நடக்குது, இப்படிதான் செய்யணும் என்று நாம் நினைக்கும் போது ஆண்டவர் ஒரு சில நேரங்களில் வித்தியாசமாய் செய்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. சில நேரம் சில பேருக்கு உதவி செய்யணும்னு ஆசை தான், சில நேரத்தில் உதவி செய்யணும்னு ஆசை தான். இப்போ ஒரு உதாரணம், இவர் இருக்கிறாரு, யாக்கோபு இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே ரொம்ப பேர் இவர் காயப்படுத்திட்டாரு, அவங்க காயப்படுத்திட்டாங்க. அவர் காயப்பட்ட ஒரு மனுஷன். காயப்பட்ட மனுஷன் இடத்துல நான் போய் உண்மையாய் உதவி செய்ய வரேன். ஐயா, எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்குது, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். ஏற்கனவே காயப்பட்டு நொந்து நூலாகி கஷ்டப்பட்டு வேதனையோடு இருக்கிறார். இந்த நேரத்தில் நான் உண்மையாய் வரும்போது அவர் என்ன நினைக்கிறார், இவரும் மற்றவர்கள் போல தான் இருப்பார்கள் என்று சொல்லி he becomes defensive. He says, no, I don't need anything, I'm fine, even though he is not fine. அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, பரவாயில்ல, எனக்கு எல்லாமே இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்க, because they have been hurt so much, they don't allow us to come nearer to them. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? அவர்கள் அதிகமாய் காயப்பட்டதுனால நீ தூரமாகவே இரு, நீ கிட்ட வராத என்று சொல்லுவாள். இல்லைன்னா இன்னொரு ஒரு உதாரணத்தை பார்க்குறோம். ஒரு ஆழத்துக்குள்ளே, சரி நம்ம சாலோமியை ஒரு ஆழத்துக்குள்ளே போட்டோம், அதுக்கு நீந்த தெரியாது, சரிங்களா? இப்போ அது தடுமாறிக்கிட்டு இருக்கு. எதற்கு? உயிர் வாழ்வதற்கு. தண்ணி ஆழமாக இருக்குது. இப்போ ஒரு ஹீரோ நுழையிறார் உள்ள, எப்படி டிஷ்னு வந்து போய் என்ன செய்கிறாரு, போய் அந்த பிள்ளையை காப்பாற்ற பார்க்குறாரு. இப்போ அவளுடைய பயத்தில் அவளுடைய ஒன்றே ஒரு எண்ணம் தான் இருக்குது, என்ன தெரியுமா, நான் தண்ணிக்குள்ளே என் தலையை வைத்துக்கொண்டு நான் மூச்சு விடணும், இல்லைன்னா என்ன ஆகும், மல்கியா, ரைட்டுங்களா? இப்போ அந்த பிள்ளை அப்படியாய் தடுமாறி கொண்டு இருக்கும்போது இப்போ யாக்கோபு போய் அந்த பிள்ளையை காப்பாற்றுறாரு. பார்த்தீங்களா? காப்பாற்றும் போது அவளுக்கு இன்னொரு பயம், நான் உயிரோடு இருக்கணும், இவர் இழுக்கிறாரா பிடிக்கிறாரா காப்பாற்ற ஒன்றுமே தெரியாது. கடைசியாக காப்பாற்றி வரும்போது அவ உயிரோடு இருப்பா. காப்பாற்ற வந்த இந்த ஆளு தண்ணி கீழே இருக்கும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? புரியுதுங்களா? இப்படியான ஒரு சில சம்பவங்களினால் சிலர் பாதிக்கப்பட்டு இருப்பார்கள். அதனால கிட்ட வரும்போது மெயின்டைன் யுவர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு, நீ தூரமாகவே இரு. இந்த ஸ்திரியை பார்க்கும்போது ஒரு முரட்டாட்டமுள்ள ஸ்திரியாக இருக்கிறாள். அதற்கு பின்பு கொஞ்சம் ஒரு வாக்கு, அதாவது தேவன் ஒரு சில வார்த்தைகளை பேசின பின்பு ஐயரே என்று கூப்பிடுகிறார். அப்படி தானே? அந்த வசனத்தை யாராச்சும் படிங்களேன், இருக்கா? 11. அதற்கு அவ, அந்த ஸ்திரீ, 4:11மா? முதலாவது என்ன சொல்றா, ஏய் நீ யூதன், நான் சமாரியன், உனக்கும் எனக்கு என்ன சம்பந்தம், தூரமாயிரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு அப்புறம் எப்படி சொல்றா, ஆண்டவரே என்று கூப்பிடுகிறார். அதுக்கப்புறம் ஆண்டவர் தம்முடைய வாழ்க்கையை ஒரு அலசி பார்க்கிறாரு. அலசி பார்க்கும்போது பல உண்மைகள் வெளியாகுது. பழைய உண்மைகள் வெளியாகும் போது அந்த ஸ்திரீ இப்ப ஆண்டவரே என்று சொன்னவ ஆண்டவர் எப்படி பார்க்கிறா, ஐயா நீ ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
From being a defensive woman, she starts to call Jesus as Sir. And after calling him Sir, when she starts to understand Jesus, and when Jesus tries to confront her past, she comes to a conclusion that Jesus is a prophet. அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று முடிவு கொள்ளுகிறார். அதற்கப்புறம் மேசியா என்று சொல்லுகிற அந்த காரியத்துக்குள்ள ஆண்டவர் அவளை மெதுவா நடத்தி கொண்டு வரும்போது, மேசியா நானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவா. அப்படி பார்க்கும்போது அவள் தான் மேசியா என்று அவள் ஏற்றுக்கொள்ளுகிறார். Finally, from allowing herself to think that Jesus was a prophet, she comes to a conclusion that Jesus is indeed the Messiah. அவர்தான் மேசியா என்று ஒரு முடிவுகள். என்ன சொல்ல வர, ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாய் அவளிடத்தில் உண்மையை சொல்ல வருகிறார். உண்மையை சொல்லி அவள் ஒரு தெளிவுக்குள் வந்தவுடன் தான், when she comes to understand fully that Jesus is indeed the Messiah, then only she goes into their country to let the people know that there is this man. Could he be the Messiah? இவன் மேசியாவாய் இருப்பாரோ? ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறதுக்கு வழிகள் எளிதானது கிடையாது. Especially for the very last days church. It is not so easy to understand God. It's a different process. It's a very difficult process. அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கம்மா, இதான் காரியம், இதான் வார்த்தைப்படியாக சொல்லுகிறது என்று சொல்லும் பொழுது, நான் சொல்லுகிறது 1970, 80, 90 கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் இந்த கடைசி நாட்களில் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி ஒருவனை தேவன் பக்கத்தில் இழுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. இட்ஸ் a bit difficult. காலங்கள் அப்படியாக இருக்கிறது. ஏன்னா ஆண்டவரிடத்தில் ஒரு முழுமைக்குள்ளே வரணும்னா கொஞ்சம் கொஞ்சமாய் தான் ஆண்டவர் நம்மை தெளிவுபடுத்துகிறார். இப்போ நீங்கள் இருக்கிற ரட்சிப்பு 20 வருஷத்துக்கு முன்னாலே ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்க முடியும். ஏன் கொடுக்கலன்னு சொன்னால், அந்த குறிக்கப்பட்ட நேரம் ஒன்று இருக்குது, தி அப்பாயிண்டட் டைம். எனக்கு ஆண்டவரை முழுமையாய் அறிந்து கொள்வதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது, தி அப்பாயிண்டட் டைம். அந்த குறிப்பிட்ட நேரம் வரும்போது கர்த்தர் தெளிவுபடுத்துகிறார். ஒரு முழுமைக்குள்ள அவரை அறிந்து கொள்ள தெளிவுபடுத்துகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க. How were you before 10 years ago? How were you 15 years ago? 20 வருஷம், 10 வருஷம், 5 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தீங்க? நான் கிறிஸ்தவன் என்ற சொல்ல ஒரு அடையாளம் மட்டும்தான் இருந்துச்சு, கிறிஸ்து உனக்குள்ளே இல்லை. I'm just giving a general statement for an example. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்பா you were different. You knew about God. You did not know God. It's two different things. Am I right? One thing to know about God, it's another thing to know God. ஒரு காலகட்டத்தில் எனக்கு கிறிஸ்து இயேசுவை பற்றி தெரியும். இப்போ as I speak right now, நம்ம எல்லாருக்குமே இயேசு என்றால் யாருன்னு தெரியும். ஏன்? ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தது, the appointed time came so that God could be able to dispense the clarity, the truth, the revelation. அந்த வெளிப்பாடுகள், அந்த உண்மை, அந்த சத்தியத்தை நாம் இன்றைக்கு தெளிவாய் அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காலத்தை தான் அந்த சமாரியா ஸ்திரீ சந்தித்தாள். அந்த சமாரியா ஸ்திரீ தமக்கென்று கொடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட நேரத்தை பெற்றுக்கொள்ளுகிறாள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் செய்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு உண்மையாய் நாம் நன்றி சொல்லணும். ஏன் தெரியுமா? நமக்கும் தேவனுக்கும் என்ன வித்தியாசம்னா, அநேக நேரங்களில் நாம் அநேக காரியங்களுக்கு காத்திருக்க மாட்டோம். நம்ம போகிற நம்மளுடைய வாழ்க்கை மேகி மீ மாதிரி. எத்தனை நிமிஷம்? 2 minutes 3 minutes? இப்போ மாற்றிட்டாங்க போல. இப்போ 2 minutes ஆகிடுச்சு. மிந்தி டைம் 3 minutes நூடல். அது இப்போ நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. எல்லாமே விறுவிறு. அதுவும் சிங்கப்பூரில் வந்துட்டா சொல்லவே வேணாம். மெதுவாக செஞ்சுட்டா அவனை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இட்ஸ் அ ஃபாஸ்ட் பேஸ் என்வாயர்மெண்ட். அப்படி தானே? எல்லாமே சீக்கிரம். ஆனால் கர்த்தர் அப்படியாய் நம்மை பார்க்கவில்லை. கர்த்தர் நமக்காக காத்திருந்தார். அந்த ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு நேரம் வர வரைக்கும் காத்திருந்தார். அந்த குறிக்கப்பட்ட நேரம் வரைக்கும் காத்திருந்தார். அந்த நியமிக்கப்பட்ட நேரம் வரை எனக்காக உனக்காக காத்து கொண்டிருந்தார். ஒரு நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஐயா, நம்ம வழி விலகி போனோம், காத்திருந்தார். ஐயா, அவரை விட்டு தூரமாக போனோம், காத்திருந்தார். உதட்டளவில் ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் நாம் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்துமே காத்து கொண்டிருந்தார். He waited. He's still waiting for some people. அந்த பேதுருவுக்காக அந்த கடற்கரையில் அவர் காத்திருந்தார். ஞாபகமா இருக்கா?
அவர் தாவீது இதயத்துக்கு ஏற்றவன், இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லியும் கூட பாட்சிபாவோடு ஒரு 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 உறவு வைத்து பாவத்துக்குள் கடந்து போனான். காத்திருந்தாரா? காத்திருந்தாரு. Where is the slide? இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், அப்படிதானே? ரோமர் 10:21 அவர்கள் அப்படியாய் காணப்படுகிறார்கள். ஆனாலும் அவர் காத்திருந்தார். இன்றைக்கும் ஒரு சிலருக்கு சமாரியா ஸ்திரீக்கு காத்திருந்ததை போல, யாக்கோப்பின் அந்த கிணறின் அருகில் காத்திருந்தது போல, இன்றைக்கும் சபையான ஒரு சிலருக்கு ஆண்டவர் காத்து கொண்டு தான் இருக்கிறார். ஆண்டவர் காத்து கொண்டு தான் இருக்கிறார். ஐயா, அந்த ஸ்திரீயானவள் அந்த கிணறு அருகே வரும்போது இயேசுவை அவள் அறியவில்லை. அவளுக்கு முதலாவது இயேசுவை தெரியாது. அவள் இயேசுவை ஒரு எதிரியை போல பார்க்கிறார். ஏனென்றால் சமாரியர்களும் யூதர்களும் எதிரிகள் தானே. ஒரு எதிரியாய் பார்க்கிறார். இவன் என்னை தாக்க வந்திருக்கிறான், அதாவது வார்த்தையினால தாக்க வந்திருக்கிறான் என்று சொல்லி அவள் தம்மை ஒதுக்கி கொண்டிருந்தாள். ஆனால் எப்பொழுது அவளுக்கு ஒரு தெளிவு வருகிறதோ, இயேசுவை குறித்து ஒரு தெளிவு வருகிறதோ, அப்போ அவ ஒரே ஒரு காரியத்தை உணர்கிறார். இந்த மனுஷன் என்னிடத்திலிருந்து எதையோ ஒன்றை பெற்றுக்கொள்ள வரவில்லை, இந்த மனுஷன் என்னிடத்தில் வந்தது எதையோ ஒன்றை கொடுக்க வந்திருக்கிறார் என்று அவள் அப்பொழுது உணர்ந்தாள். When we first encountered God, நம் தேவனை முதலாவது அறிந்து கொள்ளும் போது உண்மையான ஒரு தெளிவு இல்லை. இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று தெரியாது. என்னுடைய அப்பாவுடைய தேவன், என்னுடைய அம்மாவுடைய தேவன், என்னுடைய பெற்றோர்களுடைய தேவன், என்னுடைய குடும்பத்துடைய தேவன், அதனால இவர் என்னுடைய தேவன் என்று சொல்லி நாம் வாழ்ந்திருக்கலாம். நமக்கு முழுமை என்ன, இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெரிந்திருக்காது. ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது இந்த ஸ்திரீ உணர்ந்தா, இவர் என்னிடத்துலேருந்து எடுக்க வரல, கொடுக்க வந்திருக்கு. அதே போல தான் இந்த நாளிலையும் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தவர்களாக இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் வந்தது தம்மிடத்தில் ஒரு தெளிவை கொடுக்க, ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்கிறார் என்று அன்றைக்கு அந்த ஸ்திரீ உணர்ந்து கொண்டார். ஐயா, இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களிடத்தில் சுருக்கமாய் சொல்கிறேன், கேட்குறீங்களா? இன்றைக்கு யார் யார் ஆண்டவராகிய இயேசுவை 2வது இடத்துல வச்சிருக்கிறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையின் நடுவில் ஆண்டவர் முதலிடத்தில் இருக்கிறேன் என்று உதடு மட்டும்தான் சொல்லுகிறது. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் 2வது இடத்துல, 3வது இடத்துல, சில பேர் 10, 20வது இடத்துல ஆண்டவரை வச்சிருந்தீங்கன்னா, உங்களிடத்தில் ஒரே ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். அவர் இல்லாமல் நாம் இல்லை. அவரே நம்முடைய எல்லாம். எப்படி எல்லாம் என்று சொல்லுகிறோம்? அவரே என்னுடைய பாதுகாப்பு, அவரே என்னுடைய போஷிக்கிறவர், அவரே என்னுடைய துணையாளர். அதாவது அவர் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் இல்லாமல் இந்த சரீரம் செயல்படாது. அவர் கொடுக்காமல் இந்த சுவாசம் மறுநாள் ஜீவனோடு இருக்காது என்பதை நாம் ஒரு உணர்வுக்குள் வர வேண்டும். So if you are one of those who is keeping God in the 2nd or the 3rd or the 4th place, I want to remind you today that God is reminding you that He is supposed to take the very first place in your life. உன்னுடைய வாழ்க்கையில முதல் இடத்தை தேவன் கொடுக்கணும். அவர் அதை தான் விரும்புகிறார். நீ 2வது இடத்தை 3வது இடத்தை கொடுத்தா He rejects that. அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். பட் He is a consuming fire. consuming fire தமிழ்ல எப்படி? பட்சிக்கிற அக்னி, ரைட்டுங்களா? அவர் ஒரு பட்சிக்கிற அக்னி. நம்ம சில நேரங்களில் நினைப்போம், நான் முக்கியம் இல்லாதவன், நாங்கள் முக்கியம் இல்லாதவர்கள் என்று நினைப்போம். ஏன்? நான் சாதாரணமாக, நான் எனக்கு சின்ன வேலை, என்னையெல்லாம் ஆண்டவர் அப்படியாய் பார்ப்பாரா? இன்றைக்கு நான் அப்படியாய் பார்க்கும்போது கர்த்தர் உன்னிடத்தில் பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு விசேஷித்தமானவன். அம்மா, நீ எனக்கு விசேஷித்தமானவள் என்று கர்த்தர் இன்றைக்கு, பிகாஸ் யூ டோன்ட் நோ ஹூ யூ ஆர் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ளே நீ யார் என்பதை இன்னும் அறியாமல் இருக்கிறதுனால தான் தேவன் என்னிடத்தில் விசேஷமாய் என்னை பார்க்கவில்லை என்று நீரே கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நான் இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள்ள விசேஷித்தமானவர்கள். எப்படி சொல்கிறோம்? ஏனென்றால் நல்லா யோசித்து பாருங்க, உங்களை சுற்றி யோசித்து பாருங்க, உங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை குறித்து யோசித்து பாருங்கள். உங்கள் பக்கத்தில் அநேகர் மரித்து போனார்கள், நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய். உன்னிடத்தில் அநேகர் விழுந்தார்கள், நீ இன்னும் நின்று கொண்டு இருக்கிறாய்.
உன்னிடத்தில் அநேகர் வேதனையோடு குறையோடு இருந்தார்கள், ஆனால் குறைவுபட்டவர்களுக்கு நீ ஆதரவாய் இருந்தாய். அல்லேலூயா. இந்த இடத்துல எனக்கு ஒன்றுமே இல்லை என்று மற்றவர்கள் சொன்னபோது கர்த்தர் என்னை போஷித்தவராய் காணப்பட்டார். சொல்லுங்க, உங்களை பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நீ விசேஷித்தவன். உண்மையா சொல்லுங்க, நீ விசேஷித்தவன். You are special in God. கிறிஸ்துவுக்குள் நீங்க எல்லாருமே விசேஷித்தவர்கள். அவர் சீகார் என்று அந்த பட்டணத்துக்கு வருகிறார் தானே. குறிப்பா அந்த இயேசுவின் நாட்களில் கிணறுகள் அதிகமாக இருக்கும். பட் he was very specific. அவர் குறிப்பாய் சீகார் என்ற ஒரு பட்டணத்துக்கு போகிறார். குறிப்பாய் யாக்கோப்பின் கிணறுக்கு அவர் கடந்து போகிறவராய் காணப்படுகிறார். யாக்கோப்பின் கிணறுக்கு போகணும். ஏன் போகணும்? ஏன்னா யாக்கோப் தான் அதை கட்டினான் அந்நாட்களில். ஆனால் இயேசு யாக்கோப்புக்கு முன்னாடி இருந்தவர், அப்படிதானே? படைப்பு, வானமும் பூமியும் படைக்கும் போது இயேசு அங்கே இருந்தார். யாக்கோப்புக்கு முன்பாக இருந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த யாக்கோப்பின் கிணறு தம்முடைய பிள்ளையுடைய கிணறு என்று சொல்லி அந்த இடத்துல உரிமையோடு ஆண்டவர் அந்த இடத்துக்குள் கடந்து போகிறார். இயேசுடைய நாட்களில் பார்க்கும்போது தண்ணீர் எல்லாம் இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. இந்த மாதிரி கிணறுகளில் தான் எடுப்பார்கள். அவர் எந்த கிணறு பக்கத்தில் உட்கார்றாரு? கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிறேன், சொல்லுங்க பார்ப்போம். என்ன 2 பேர் 3 பேர்? யாக்கோப்புடைய கிணறு பக்கத்தில் உட்கார்றாரு. இதில் ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன், அதுக்கு தான். யாக்கோப்புடைய கிணறின் பக்கத்தில் அவர் உட்காருகிறார். யாக்கோப்புடைய கிணறு உலக ரீதியில் ஜனங்களை போஷிக்கிற ஒரு கிணறு. Am I right to say that? That cistern, the Jacob's well, contains water, and this water supplies the needs of the Samaritans. Correct? ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். திருப்பிக் கொள்ளுங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 22:1 அதிகாரம். Revelations 22 verse 1. பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். அதாவது வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனிடத்திலிருந்து, இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து புறப்படுகிற என்னவா? நதி. நதி என்றால் என்ன? தண்ணீர் தானே. அப்ப இந்த யாக்கோப்பின் கிணறு முழுக்க முழுக்க என்ன இருக்கு? உள்ள தண்ணீர் இருக்கு. இப்ப இந்த வசனத்தின்படி இயேசு முழுக்க முழுக்க அவருக்குள்ள என்ன இருக்கு? ஜீவ தண்ணீர் இருக்கிறது. ரைட்டுங்களா? இப்ப அந்த படத்தை பாருங்க. இப்ப அந்த படத்தை பாருன்னு சொல்லும் போதுதான் திருப்பம். இன்னைக்கு வர்ஷிப் டீம் முடிஞ்சதும் எல்லாரும் சேபேக்க, எல்லாரும் வர்ஷிப் டீம் எல்லாரும் அப்புறமா இருங்க. அந்த கிணறை பாருங்க. அந்த கிணறுக்கு மேலே இன்னொரு கிணறு உட்காந்துருக்கு. ரைட்டா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? புரியலன்னா நான் அடுத்த இதுக்கு போக முடியாது. இயேசு தமக்குள்ள இருக்கிறது என்ன? ஜீவ தண்ணீர், ஆவிக்குரிய தண்ணீர் உள்ளவர் மேலே உட்கார்ந்திருக்கிறார். உலக ரீதியில் காணப்படுகிற ஒரு தண்ணீர் கீழே இருக்கிறது. சோ இப்ப நான் என்ன சொல்றேன்? கிணறுக்கு மேல இன்னொரு கிணறு உட்கார்ந்து கிடக்குது. புரியுதுங்களா? எல்லாருக்கும் புரியுதுங்களா? புரியலன்னா நான் இன்னொரு 10 நிமிஷம் எடுத்து பேசுறேன். புரியுதுங்களா? So Jesus is actually sitting on top of a well. That means a well is sitting on top of another well. புரியுதுங்களா? இப்ப இயேசு ஜீவ தண்ணீர், அதாவது ஆவிக்குரிய தண்ணீரை நான் கொடுக்கிறவன் என்று சொல்லுகிறார். இப்ப ஆண்டவர் அவரிடத்தில் என்ன சொல்ற? அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமான்றாரு. தண்ணி கொடுக்க முடியுமா? அவ கொடுக்காதது முத விஷயம். அவ கொடுக்கல. ஆனா கொடுக்க முடியுமா? சொல்லுங்களேன். முடியாது. ஏன்? அவங்களுடைய கலாச்சாரம் தடை பண்ணுது. ரைட்டுங்களா? அவங்களுடைய பழைய பகை தடை பண்ணுது. என்னால் தண்ணி கொடுக்க முடியாது. நீ தண்ணி இல்லாமல் செத்து போனாலும் சரி, என்னால் கலாச்சாரம் என்ன சொல்லுது? நான் தண்ணி கொடுக்க மாட்டேன். பகை என்ன சொல்லுது? நான் தண்ணி கொடுக்க மாட்டேன். எத்தனை பேருக்கு புரியுது? என்ன பேபேன்னு முழிக்கிறீங்க? எனக்கு கொஞ்சம் புரிய மாட்டுது. ஆனால் இயேசுவுக்கு தெரியும் அவ தண்ணீர் கொடுக்க மாட்டா. 12 சீஷர்களை அனுப்பினார. அந்த 12 சீஷர்கள் அந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னு வைங்க, அவள் தண்ணி கேட்கிறதை அவர்கள் விரும்பியிருப்பார்களா? விரும்பியிருக்க மாட்டார்களா? விரும்பியிருக்க மாட்டார்கள். இப்போ அந்த ஸ்திரீ தனியாக இருக்கிறா. இன்னும் ஒரு 10, 15, 20, 100 சமாரியர்கள் பக்கத்தில் இருக்கா. அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுமான்னு சொன்னா அந்த சமாரியர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பாங்களா? ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்களா? They would not have accepted.
ஆண்டவருக்கு தெரியும், இப்ப அவளிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு காரியத்தை அவளால் எனக்கு கொடுக்க முடியாது என்பதை ஆண்டவர் தெளிவாய் அறிந்திருந்தார். என்ன சொல்ல வரேன்? சில நேரங்களில் கர்த்தர் எனக்கென்று கொடுக்கக்கூடிய காரியத்தை, there are sometimes God wants to give us something, அது அவர் இல்லாமல் என்னால் கொடுக்க முடியாது. புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியும் ரொம்ப பேருக்கு புரியலன்னு. ஆமேன்னு சொல்லிட்டானே எனக்கு தெரியும் இது. ஏன்னா வாட்ஸ்அப்பில் அப்பப்போ பார்ப்பேன், ஒரு வேர்ட்ஸ் போடுவார், டப் டப் டப், இன்னும் படிக்க கூட இல்லை, ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ஒரு ஆமேன் வந்துடும். பார்த்துருக்கீங்களா? பார்க்கலன்னா எத்தனை பேர் சர்ச்சோடைய சேட் குரூப்பில் இல்லை? நான் நாளைக்கு சேர்த்துட்றேன் உங்களை, அப்போ உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. அதாவது நல்லா புரிஞ்சுங்க, தேவன் சில நேரங்களில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை அவர் இல்லாமல் என்னால் கொடுக்க முடியாது. அவர் கொடுத்தால் தான் அவரிடத்தில் கொடுக்க முடியும். ஏனென்றால் என்னிடத்தில் இல்லாததை நான் அவரிடத்தில் கொடுக்கும்போது அது முழுமையல்ல, கர்த்தர் அதை விரும்ப மாட்டார். எனக்கு தெரியும் இன்னும் புரியாதுன்னு. சில நேரங்களில் கர்த்தர் என்னிடத்தில் ஒரு சில காரியத்தை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், இப்ப தேவனுக்குள்ளே இருக்கிற நான் என்ன செய்வேன்? ஆண்டவரே இதை நீர் எதிர்பார்க்கிறீரே என்று சொல்லி அவர் என்ன செய்வார்? இதை என் மகன் என்னிடத்தில், என் மகன் இதை எதிர்பார்க்கிறான், இதை தான் நான் அவள்கிட்ட எதிர்பார்க்கன்னு சொல்லும்போது எனக்கு உம்மிடத்தில் ஆண்டவரிடத்தில் கேட்பதற்கு ஒரு தாகத்தை கொடுப்பார். He will give me a thirst for me to ask God, so that when I ask God, God can give it to me, and when He gives it to me, I can give it back to. How many of you understand? இல்லை நான் இதை தமிழில் சொல்லணுமா? சில நேரங்களில் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்னிடத்தில் இல்லை, ஆனால் கர்த்தர் என்ன செய்வார்? ஒரு தாகத்தை உருவாக்குவார். என்ன தாகம்? அவரிடத்தில் கேட்கிற ஒரு தாகத்தை. அப்போ தேவனிடத்தில் நான் கேட்கும்போது, என் மகன் கேட்கிறானே என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கொடுக்கிறாரு. கொடுக்கிறத நீ என்ன செய்கிற? ஆண்டவர் கொடுத்துட்டாரு என்று சொல்லி நான் பெற்றுக்கொள்கிறேன். பெற்றுக்கொண்டு நான் என்ன செய்கிறேன்? அடுத்தது திரும்ப ஆண்டவர்கிட்ட கொடுத்து விடுகிறேன். என்ன ஆண்டவரே சொல்றீங்க? இவர் குழப்பறார் ஆண்டவரே. ஐயா, உன்னுடைய ஆராதனை இருக்கிறதுல, உன்னுடைய ஆராதனை ஒரு வெறுமையான ஆராதனை இருக்குமென்றால் அது வித்தியாசம். நீ தேவனுக்கு என்று கொடுக்கக்கூடிய ஆராதனையில் ஒரு அபிஷேகம் இருக்கும் என்று சொன்னால் அந்த ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். நீ ஊழியம் செய்கிறாயே, உன்னுடைய ஊழியத்தில் உன்னுடைய சொந்த பலம், சொந்த ஞானம் எல்லாமே உன்னை பற்றி வைத்துக்கொண்டு நீ ஊழியம் செய்கிறாரே, அந்த ஊழியத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். மாறினும் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? என்னுடைய அபிஷேகம், என்னுடைய பலன், ஆண்டவர் கொடுத்திருக்கிற பலத்தில் நீ அவருக்கென்று கொடுக்கும்போது அந்த ஊழியத்தை அவர் அங்கீகரிக்கிறவராயிருக்கிறார். எத்தனை பேருக்கு உண்மையாய் புரிகிறது? ரொம்ப தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கு. ஐயா, தேவன் உன்னிடத்தில் கேட்கிறது, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை தான் நீ திருப்பியும் தேவனுக்கு கொடுக்க முடியும். அதுதான் ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லைன்னா இருக்காதுங்க, இருக்காது. இப்போ ஒரு கிணறு இன்னொரு கிணறுக்கு மேலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. உட்கார்ந்துருக்கிற கிணறு இப்போ மைண்ட் வாய்ஸ் தானே தெரியுமில்ல? இப்போ கிணறு உட்கார்ந்துருக்கிற கிணறு இல்லை, வந்திருக்கிறவ உட்கார்ந்திருக்கிற கிணறுகிட்ட ஒரு காரியத்தை கேட்கிறான். நீ யூதன், நான் சமாரியன், என்னிடத்துல நீ எப்படி கேட்குற? உனக்கு என்னதான் வேணும்? நீ எதையுமே கொண்டு வரல. மைண்ட் வாய்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. கிணறு ஆழமாக இருக்கு. தண்ணி எடுக்கணும்னு உனக்கு என்ன தேவை? ஸ்கூப் தேவை. ஸ்கூப், அந்த பாத்திரம் வேணும். எடுத்தாதான் தண்ணி, ஆழமாக இருக்கிற தண்ணி உன்னால் மேலே எடுக்க முடியும். திருப்பிக் கொள்ளுங்க, யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். கொஞ்சம் கவனிங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ அந்த ஸ்திரீ அவளுடைய தேவையை சந்திக்க வந்திருக்கிறார். கிளியர்? அவளுடைய தேவை என்ன? அவளுக்கு தண்ணி வேணும். அவள் தூரத்துலேருந்து வந்திருக்கிறா. எதற்கு? கிணறுக்கு வந்திருக்கா. எதுக்கு? தண்ணி எடுக்க வந்திருக்கா. கேட்கிறவர் அவர் ஒரு கிணறு. முதல்ல நம்ம அக்ரி பண்ணிட்டோம்ல, அவர் ஒரு ஆவிக்குரிய கிணறு. இப்போ அவளிடத்தில் அப்படி கேட்கும்போது ஒரு காரியத்தை அவளிடத்தில் எதிர்பார்க்கிறார். அம்மா, உன்னுடைய தேவை என்ன எனக்கு தெரியும். நீ தூரத்துலேருந்து தண்ணி எடுக்க வந்திருக்கிற எனக்கு தெரியும். ஆனால் இப்ப நான் உன்னிடத்தில் கேட்கிறேனே, நான் யார் என்பதை நீ அறிந்து கொண்டாய் என்று சொன்னால் நான் உன்னிடத்தில் தண்ணி கேட்க வேண்டியதில்லை, மாறாக நீ என்னிடத்தில் தண்ணி கேட்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன
என்ன நீ பேசுகிற? மைண்ட் வாய்ஸ். அவ ஆண்டவர்கிட்ட கேட்குறா, என்ன நீ பேசுகிற? அங்கே தான் தண்ணி இருக்குல்ல, அப்போ நீ கொடுக்கக்கூடிய தண்ணி என்ன பெரிய விசேஷம்? அப்போ அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இது மைண்ட் வாய்ஸ் கிடையாது, இது வார்த்தை. அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்ன சொல்கிறாரு? அம்மா, அந்த தண்ணீரை நீ குடிச்சனா தாகம் வந்துக்கிட்டே இருக்கும்மா. ஆனால் இந்த சரீரத்தில் இருக்கிற தண்ணீரை நீ குடிச்சனா உனக்கு தாகமே வராதுமா அப்படின்றாரு. மைண்ட் வாய்ஸ். இப்போ அந்த ஸ்திரீ யோசிக்கிறான், இந்த ஆள் என்னடா நம்மளை குழப்புறாரு, தண்ணி இங்கே இருக்கு. இப்போ இவர் சொல்கிறாரு, என்னிடத்துல வருகிற தாகம், என்னிடத்துல வருகிற தண்ணி இல்லை, நீ இனிமே தாகம் அடைய மாட்ட. அவள் தூரத்துலேருந்து வருகிறா. தினமும் தண்ணி வேணும்னா அவள் கிணறுக்கு தான் வரணும், ரைட்டா? தண்ணி எடுக்கணும்னா நீ கிணறுக்கு தான் வரணும். இப்போ அவள் பக்கத்தில் இல்லை, பக்கத்தில் இருந்தால் வேறு. அவளே சொல்கிறா, நான் தூரத்துலேருந்து வரேன். இப்போ தண்ணி எடுக்க வரணும்னா நான் தாகமாக இருக்கணும்னு தண்ணி எடுக்கணும், தாகமாக எடுக்கணும்னா தண்ணி எடுக்க வரணும், தாகமாக இருக்கணும்னு தண்ணி எடுக்க வரணும். இப்போ இவர் கொடுக்குற தண்ணீர் இனிமேல் எனக்கு தாகத்தை கொடுக்காது என்று சொல்கிறாரு. அப்படி என்ன ஒரு தண்ணீர், என்ன ஒரு தண்ணீர். அப்போ மைண்ட் வாய்ஸ். கிணறு அங்கே தான் இருக்கு. இப்போ அந்த ஸ்திரீ ஆண்டவர்கிட்ட சொல்ற மைண்ட் வாய்ஸ் தான், கிணறு இங்கே தான் இருக்கு. தினமும் நான் இங்கே வந்து தான் தண்ணி எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லை, எல்லாருமே இங்கே தான் வந்து எடுக்கிறான். அப்போ நான் ஏன் மட்டும் இங்கே போகணும்? இப்போக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நான் என்ன சொல்ல வரேன். எல்லாருமே அந்த கிணறுல தான் எடுக்கிறாங்க என்று நினைக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, அது தப்பான கிணறு, இதுதான் சரியான கிணறு என்று சொல்லுகிறார். ஏன்? எல்லாருமே தினமும் இந்த கிணறுல தான் போய் தண்ணி எடுக்கிறாங்க. இப்போ நானும் வரேன். இப்போ நம்ம கோப்பி கடைக்கு போகிறோம். கோப்பி கடையில் உட்கார்றவங்க ரொம்ப பேர் இங்கே இருக்கிறீங்க. கோப்பி கடைக்கு போகிறோம். இந்த கோப்பி கடை ரொம்ப கூட்டமாக இருக்குது. அந்த குணா உட்காந்துருக்கிற கோப்பி கடையில் ஆளே இல்லை. எந்த கோப்பி கடைக்கு போவீங்க? ஏன்? அங்கே தான் நல்லா இருக்கும், அதனால் நான் இந்த கோப்பி கடைக்கு தான் போவோம். சும்மா வெட்டியாக பேசணும்னு சொன்னால் இந்த கோப்பி கடைக்கு போக மாட்டோம், அந்த கோப்பி கடைக்கு தான் போவோம். புரிஞ்சிச்சா? புரிஞ்சுங்களா? இப்போ நல்லா இருக்குன்னு யோசித்து வர்றவங்களுக்கு இந்த கோப்பி கடை தான் நல்லா இருக்கும். இப்போ அதே போல தான் நான் தூரத்துலேருந்து வரும்போது எல்லாருமே இந்த கிணத்துல தண்ணி எடுக்கல, அந்த கிணத்துல தண்ணி எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நான் தூரமாக வரவன் நான் என்ன நினைக்கிறேன்? ஆஹா, இந்த இடத்துல தான் தண்ணீர் ரொம்ப இருக்கு, இந்த தண்ணீர் தான் சுத்தமாக இருக்கு. வேற இடத்துல எடுக்கிற வேற கிணறுல எடுக்கக்கூடிய தண்ணீர் தப்பி பக்கலாம். புரியுதுங்களா? இல்லைன்னா புரியுதுங்களா? சத்துருவானவன் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தவறான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் விதைத்து விடுவான். விதைத்து விட்டு அதை உண்மை என்று நம்ப வைத்து விடுவான். அந்த உண்மை என்று நம்ப வைக்கிற இடத்தில் 10-20 பேரை நிப்பாட்டி பாரு, பத்தியா இந்த இடம் எவ்வளோ கூட்டமாக இருக்கு, இந்த இடத்துல தான் நீ போகணும் என்று சொல்லி நம்மை நம்ப வைத்து விடுவான். நம்மள என்ன செய்வோம்? The devil will bring a pattern right in front of us. He will point, this is the place. He will prove it by bringing another few more people and say, just look at it. The place is crowded. This is where you are supposed to be. You're not supposed to be there. There is no one there. நம்ம என்ன செய்வோம்? நம்பி விடுவோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஐயா, பார்க்கிற காரியம் எல்லாமே என்னது? உண்மை இல்லைங்கய்யா. பார்க்கிற காரியம் எல்லாமே மைண்ட் வாய்ஸில் நீ நினைக்கிறது போல இல்லை. இட்ஸ் நாட் வாட் யூ திங்க் இட் இஸ். சில நேரங்கள் நம்ம அப்படி தான் நினைக்கிறோம், இப்படியே தான் இருக்கும், இப்படியே தான் இருக்க முடியும் என்று முடிவு கட்டி வருகிறோம். பட் காட் சேஸ் திஸ் இஸ் நாட் வாட் இட் இஸ். இன்றைக்கு சில நேரங்களில் எல்லா காரியத்தை விட்டுட்டு தேவனிடத்தில் அமைதியாக இருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளணும். ஏனென்றால் தேவனுடைய ஞானம், தேவனுடைய அறிவு, தேவனுடைய வழி நடத்துதல் இருந்தால் தான் எனக்கு எந்த கிணறுல எந்த தண்ணி எடுக்க முடியும்னு நமக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? இன்றைக்கி சிலர் ரதங்கள் மேலே நம்பிக்கை வைப்பார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். குதிரைகள் மேலே நம்பிக்கை வைப்பார் என்று சிலர் நம்பிக்கை வைப்பார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். இன்றைக்கி நீ எங்கே இருக்கிற? யார் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிற? மின்னுவதெல்லாம் என்ன?
மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. அங்கே மின்னுதுன்னு சொல்கிறதுனால அங்கே தான் ஆசீர்வாதம் இருக்கிறது என்பது தவறான காரியம். இதோ அந்த கதவு திறக்குது, அந்த கதவு திறக்குது, அந்த கதவு திறக்குதுன்னா ஆஹா கர்த்தர் எனக்காக திறந்துட்டார் அல்லேலூயா என்று சொல்லுகிறோமே, அது சில நேரங்களில் தவறான காரியம். ஐயா, உண்மை வருவதற்கு முன்பாய் என்றைக்குமே போலி தான் வரும். ஒரு உண்மை உனக்கு முன்பாய் தோன்றுவதற்கு முன்பாய் போலி தான் வரும். ஒரு இஸ்மவேல் வருகிறான் என்று சொன்னால் இஸ்மவேலுக்கு பின்பாய் யார் வருகிறா? ஒரு ஈசாக்கு வருகிறான் என்பதை சில நேரங்களில் மறந்து விடுகிறோம். இயேசு உட்கார்ந்திருக்கிற அந்த கிணறு மேலே நீ நம்பிக்கை வைப்பா என்று சொன்னால் நீ உண்மையை இழந்து விட்டாய் என்பதற்கு அர்த்தம். ஆனால் அந்த கிணறை நீ புறக்கணித்து விட்டு இயேசுவுக்குள்ள காணப்படுகிற அந்த கிணறை நீ பற்றி கொள்ளுவாய் என்று சொன்னால் அந்த நித்திய ஜீவனுடைய வார்த்தைகள் மட்டுமல்ல, அந்த நித்திய ஜீவனின் தண்ணீர், அந்த தண்ணீர் உன் தாகத்தை தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. யோவான் 4:15 வசனத்துக்குள்ள போங்க, நான் முடிக்கிறேன். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்று. போதும். அவ என்ன சொல்றா? கடைசியா ஒரு முடிவுக்கு வருகிறா. அவ சொல்றா, இது வரைக்கும் எடுத்த தண்ணீர் எனக்கு தேவையில்லை இனிமே. ஆண்டவர்கிட்ட சொல்றா, தண்ணீரை எனக்கு இப்போ தாங்க ஆண்டவரேன்றா. வந்த புதுசில் உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று சொன்ன ஸ்திரீ கடைசியில் சொல்றா, அந்த தண்ணீரை எனக்கு கொடுத்துருங்கய்யா, அந்த தண்ணீரை எனக்கு கொடுத்துருங்கய்யான்றா. மைண்ட் வாய்ஸ். ஐயா, நான் தூரத்திலேருந்து வரேன், தினமும் வந்துட்டு எனக்கு தேவையான தண்ணீரை எடுத்துகிட்டு நான் போகிறேன்யா. அந்த தேவை முடிஞ்சதும் நான் திருப்பியும் இதே கிணறுக்கு வருகிறேன், திருப்பியும் தண்ணீரை எடுத்துக்கிட்டு இதே தான் என் வாழ்க்கை. ஐயா, 30 வருஷமாக நான் அப்படி தான் செய்கிறேன், 20 வருஷமாக அப்படி தான் செய்கிறேன். இப்போ எனக்கு சோர்ந்து போயிட்டேன்யா, எனக்கு போதும்யா, எனக்கு போதும், அந்த பழைய தண்ணி இனிமேல் எனக்கு வேணாம். நீங்கள் சொன்னீங்க நான் தாகமே இல்லாமல் இருப்பேன்னு சொன்னீங்களே, அந்த தாகம் இல்லாத அந்த தண்ணீரை எனக்கு கொடுங்கய்யா என்று கடைசியாக சொல்லுகிறேன். என்ன சொல்ல வரேன்? அந்த தற்காலிகமான தண்ணீரை உதறி தள்ளிவிட்டு நிரந்தரமான தண்ணீரை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவள் ஒரு முழுமைக்குள்ள வருகிறாள். அவளுடைய எல்லா தேவைகள் சந்திக்கப்படுகிறது என்று விசுவாசிக்கிறாள். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே அந்த தண்ணி இனிமேல் வேணாம், நீங்கள் சொன்ன தண்ணி எனக்கு தாங்கன்றார். இன்றைக்கு எத்தனை பேர் அப்படியாய் சொல்லுவீங்க? இது வரைக்கும் நான் ஒரு வேதனைக்குள்ளே போனேன், இது வரைக்கும் நான் உலகத்தில் தற்காலிகமான இருந்த ஆசீர்வாதங்களுக்குள்ளே போனேன். நிரந்தரமானவர் ரொம்ப தூரத்தில் இல்லை, பக்கத்தில் தான் இருக்கிறாரு. ஆனால் என் கண்கள் அதை பார்க்க மறந்து விட்டது, என் கண்கள் அதை பார்க்க மறந்து விட்டது. இன்றைக்கு இது போதும், எனக்கு இது போதும், இந்த பழைய தண்ணீர் போதும், இந்த பழைய கிணறில் இருந்த தண்ணீர் எனக்கு போதும், இனிமேல் நீங்கள் கொடுங்கப்பா என்று சொல்லி நம்ம அவரிடத்தில் கேட்க போகிறோம். பிகாஸ் ரகசியம் என்ன தெரியுமா? இதான் ரகசியம், இதான் ரகசியம். நீங்கள் நினைக்கிறீங்க நீ ரொம்ப தூரமாக இருந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க, ஆனால் இதுவரை இல்லாத இடத்தை பார்க்கிலும் நீங்கள் இன்னும் தேவனிடத்தில் நெருக்கமாக இருக்கிறீர்கள். You are closer to him than you think. You are closer to him. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு காலகட்டத்தில் எவ்வளவு தூரமாக இருந்தீங்களோ அந்த காலகட்டத்தை பார்க்கிலும் இப்பொழுது தேவனிடத்தில் you are still closer. அந்த காலகட்டத்தில் கர்த்தர் உன்னை தொட முடியாத அளவுக்கு தூரமாய் நீங்கள் இருந்தீங்க. இன்றைக்கு கர்த்தர், இன்றைக்கு நீங்கள் தொடக்கூடிய இடத்தில் அவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறீங்க. புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க. இன்றைக்கு பாடுகளை அனுபவிக்கிறீங்க தானே, வேதனைகள் அனுபவிக்கிறீங்க தானே, குழப்பத்தை அனுபவிக்கிறீங்க தானே. இதெல்லாம் யார் கொண்டு வரா? சத்துரு கொண்டு வருகிறான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் நீங்கள் கிட்ட வந்துட்டீங்கன்னு. உன்னுடைய தரிசன வாழ்க்கைக்கு கிட்ட வந்துட்டீங்கன்னு அவனுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியல. அவனுக்கு தெரியும். அதனால தான் உங்களை எப்படியாச்சும் குழப்பி வேற கிணறுக்கு கொண்டு போகலாம், வேற தண்ணீரை காட்டலாம், அப்போதான் நீ கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீ அந்த கூட்டத்திலே நீ நின்றுவே என்று சொல்லி உன்னை ஏமாற்றி கொண்டு இருக்கிறான். அந்த ஏமாற்றத்துக்கு நாமும் ஒத்து போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு தெரியல, இந்த கிணறு பக்கத்தில் தான் நம்முடைய ஆண்டவர் என்று சொல்லுகிற கிணறு இருக்கிறது.
கிட்டதாயா இருக்கிறது. அவளுக்கு தெரியாது தேவனுடைய திட்டம் அன்றைக்கு அவளுக்கு நிறைவேறுகிறது என்று அவளுக்கு தெரியாது. அவளும் தினமும் தண்ணீர் எடுக்கிறதை போலதான் வந்தா. ஆனால் இன்றைக்கோ அவள் வேறு தண்ணீரை பெற்றுக்கொண்டு போகக்கூடியவளாய் காணப்பட்டார். ஆமென் சொல்லுங்க. அப்படிதான் இன்றைக்கு நடக்குது. இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய கிணற்றை மாற்ற வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கிணறு என்று சொல்லுகிறது நான் வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பேசுகிறேன். ஐம் கம்பேரிங் த வெல் டு யோர் லைஃப். இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு விடுதலையை உனக்கு கொடுக்க வந்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு கட்டப்பட்ட நிலையிலிருந்து உன்னை விடுதலையாக்க, உன்னை அந்த இடத்திலிருந்து கட்டவிழ்க்க கர்த்தர் வந்திருக்கிறார். இதோ நீ மாட்டிக்கொண்டு இருக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை அப்படியே பிடுங்கி எடுத்து உன்னை வேறு இடத்துக்கு கொண்டு போக வந்திருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு விடுதலையின் திட்டத்தை அவர் கண்ணோக்கி வைத்து அந்த திட்டம் இன்றைக்கு நிறைவேற வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறார். இதுவரைக்கும் நானும் நீங்களும் என்ன நினைச்சோம் தெரியுமா? என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் இருக்கிற இடத்திலேயே இப்படிதான் இருந்து கடைசி கல்லறை வரைக்கும் நான் இப்படிதான் இருக்க போகிறேன் என்று இந்த இடத்துல ஒரு சிலர் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அதை நம்ப வைத்தவர் கர்த்தர் அல்ல, பிசாசானவன். அல்லேலூயா. என்னுடைய சூழ்நிலை மாறாது, என்னுடைய வியாதி படுக்கை மாறாது, என்னுடைய தரித்திரியம் மாறாது என்று சொல்லி இதுவரைக்கும் இந்த இடத்துல யாரேனும் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அதை விதைத்தவர் தேவன் அல்ல, அதை விதைத்தவன் பிசாசானவன் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. என்னுடைய தாழ்மையான நிலை, இனிமேல் நான் கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பேன், நான் ஒரு உயர்வுக்கு போக மாட்டேன் என்று சொல்லி ஒரு முடிவுக்குள்ள இந்த இடத்துல யாரேனும் இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த வார்த்தையை தேவன் கொடுக்கவில்லை. யார் கொடுத்திருக்கிறார்? பிசாசானவன் கொடுத்திருக்கிறான். எத்தனை பேர் தெளிவுக்குள்ள வந்திருக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிறவங்களை சொல்லுங்க, நான் தெளிவுக்குள்ள வந்துட்டேன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க. உங்களுடைய வார்த்தை தான் இன்றைக்கு உங்களை மாற்றப் போகிறது. You are no more sitting in a sinking ship. நீ முழுகக்கூடிய ஒரு கப்பலில் இனிமேல் நீ உட்காரவில்லை, உன்னை கரை சேர்க்கக்கூடிய ஒரு கப்பலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய அன்பு எப்படி தெரியுமா? அந்த சீகார் என்று சொல்லுகிற அந்த பட்டணத்தில் அந்த யாக்கோப்புடைய கிணறின் அருகிலே காத்து கொண்டிருந்தாரே, அப்படிப்பட்ட தேவன் இதோ காத்திருந்த பட்சத்தில் ஒரு காலம் வந்தது. அந்த நியமிக்கப்பட்ட காலம் வரும்போது அந்த சமாரியா ஸ்திரீயை எப்படி கர்த்தர் சந்தித்தாரோ அதே போல உன்னுடைய நியமிக்கப்பட்ட காலம் இன்றைக்கு வந்திருக்கிறது. உன்னை சந்திக்க கர்த்தர் தயாராக இருக்கிறார். ஆனால் நீர் அர்ப்பணித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எழுந்து நில்லுங்க.